அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் வந்து அம்மாவை இப்போ அனுப்புகிற மாதிரி இல்லை, நாளைக்கு தான் அனுப்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அம்மா ஒரு ரீசன் சொல்லி நான் போகணுன்னாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்கோம். கிளம்பிட்டாங்க. ஆனால் அவங்கள என்னென்ன ட்ராமாலாம் பண்ணி நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோன்னா, நானும் ஜோகிஷ் அக்ஷரா 3 பேருக்கும் இந்த ட்ராமா. நாங்கள் அவங்கள ஏமாற்றி தான் இருக்க வைக்க போகிறோம். பாருங்களேன். அம்மா கிளம்பியே உட்காந்துருக்காங்க. ஏன்னா கிளம்பிட்டீங்க, அதுக்குள்ள தூங்க வேண்டியதானே கொஞ்சம் நேரம். கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே. இல்லை இல்லைப்பா, மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புனா. அக்ஷராவை கூப்பிட்டு வா, பார்த்துட்டு கிளம்புறேன். சீக்கிரம் போயிட்டு கூப்பிட்டு வா, மணி ஆயிடுச்சு. நான் போய் அக்ஷரா கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்தது அம்மாவுக்கு பை பை சொல்லுவோம். ஊருக்கு போகணுங்கிறாங்க. எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஏமாற்றி இருக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஊருக்கு போகணுன்னு கிளம்பியிருக்காங்க. என்ன அக்ஷரா அது? இதை வச்சு அம்மாச்சி எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்க. மச்சி இந்தாக்க மச்சி. ஏப்பா நீ சாப்பிடுப்பா. உங்களுக்காக தான் மச்சி. இதை வேணும், மணியாவது, நான் கிளம்ப, நீ சாப்பிடு. வேணும் மச்சி, நீ உங்களுக்காக தான் மச்சி. பரவாயில்ல சாப்பிடுப்பா, நீ சார். மணி ஆயிடுது, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் போதும், நீ சாப்பிடு. வேணாம், நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. நீ பரவாயில்ல, நீ சாப்பிடுப்பா. சரி, நான் அம்மாச்சி ஊருக்கு போயிட்டு வரேன். நீ எதுவும் பொறுமையா. சரி சரி அக்ஷரா, எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. நீ அம்மாச்சியை வந்து எதுக்கு நீ இருக்க வைக்கிற? நீங்கன்னா சீக்கிரமா தூங்க சொல்லுவீங்க, எதுவுமே வாங்கி தர மாட்டீங்க. இதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லுவீங்க. அம்மாச்சினா எல்லாத்தையும் வாங்கி தருவாங்க, கதை பேசுவாங்க, ஜாலியா இருக்கும். அதனாலதான் இருக்கு சொல்றியா? அப்ப நாளைக்கு போயிடுவாங்களே, அப்ப என்ன பண்ணுவ? அப்ப என்ன டிராமா பண்ணுவ? என்ன செய்வ நாளைக்கு? என்ன பண்ணுவ? நாளைக்கு வேற புதுசா ஏதாச்சும் சொல்லு. நான் கிளம்பும் போது, அக்ஷராவை கூப்பிட போகும்போது, நீ சீக்கிரம் வா, நான் கிளம்புன்னு பறந்துட்டு இருந்தாங்க. நீ வந்த உடனே பாப்பாவை பார்த்துட்டு நான் வந்து உடனே பஸ் ஏறணும், 5:05 பஸ் ஏற்றி விட்டுறணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊருக்கு தான் கிளம்புனேன். இது வந்து கெஞ்சிது போவாதீங்க, இருங்கப்பா, அப்படியே ஜாலியா இருக்கலாம். யார் அக்ஷரா கெஞ்சினிச்சா அது சில்லி பண்ணி கெஞ்சினிச்சா? அக்ஷரா தான் இங்க இருக்குது, பாவமா இருந்துச்சு. அது வேற இது சாப்பிடுங்க அப்படின்னு கெஞ்சிது. அக்ஷரா வச்சு சாப்பிடணும்ல, நாளைக்கு எதையாவது வாங்கி கொடுத்து நாளைக்கு இருக்க சொல்லுவ. கிளம்பிட்டாங்க. கிளம்பி உட்காந்தவங்க இப்போ இது வந்து மனசை மாத்திருச்சு. சாப்பிட்ற வரைக்கும் இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்காங்க. எப்போ இதுங்க சண்டை போடுறோம், 2 பசங்களும் சண்டை போடுதோ அப்போ கிளம்பிடுவாங்க நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, அப்புறம் என்ன இதுங்க சண்டை போடுறதுன்னா கிளம்பி உடனே போயிடுவேன். நாங்க 2 பேரும் நண்பர்கள். பாப்பா எவ்வளவு நேரம்னு சண்டை போட்டீங்கன்னா வேற ரெடியாக கிளம்பி இருக்காங்க. இப்போ கிளம்பி நீ வந்தோடனே பார்த்துட்டு கிளம்பணும். கிளம்பி இருப்பேன் நான். சண்டை போட்டிங்கன்னா போயிடுவாங்க. சரியா? கிளம்பிடுவேன். சண்டை போட்டா கிளம்பிடுவேன். ஒன்றும் எதுவும் கிடையாது, பேக்கேஜ் ஒன்றும் இல்லை. நம்ம மட்டும் இதை மட்டும் எடுத்துட்டு இருங்க மச்சி, இதை சாப்பிடுங்கன்னா நானும் மனசு மாதிரி புள்ள கெஞ்சிதே, நம்ம பாசமா சொல்றியே நீ இருந்தேன்னு பார்த்தா 1 2 கொடுத்துக்கிட்டு நீயும் திங்கல நானும் திங்கல, அது அப்படியே கிடக்குது. எடுத்துக்கவா? இதுக்காக தான் சரி, பாசத்துக்காக தான் இது கொஞ்சம் தின்னுட்டு இங்கேயே இருப்போம் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் எனக்கும் கொடுக்கல, நீயும் திங்கல. சரி இந்த போதும், சாப்பிடு. சரி ஓகே. இன்னைக்கு சாயந்தரம் அம்மா வச்சு நிறைய கண்டென்ட் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நிறைய கண்டென்ட் வீடியோ போடுவோம். சரியாம்மா? நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோவாக போடுவோம். சரி, காமெடியாக நல்லா இருக்கா நீங்கள் செய்கிறது? எல்லோரும் சூப்பராக இருக்குது, அம்மா சூப்பர், ஆக்டிங் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவங்க வாழ்க வளமுடன், சொல்லாதவங்களும் வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். சரி 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 ஓகே, பாய் பாய். அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு. ஸ்டிச்சிங் ஆக்சுவலி ஆறிடுச்சு, இந்த காயெல்லாம் ஆறிடுச்சு, ஒன்றும் இல்லை. ஆனால் அது 10 நாள் கழிச்சு தான் பிரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி இது வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது அந்த இடம், அவ்வளோதான். மச்சம் ஆனால் இது கொட்டிடும், காய்ச்சதுன்னா கொட்டிடும்ல, இன்ஜுரி மேலே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது, கொட்டிடும். இதுவும் வந்து வலி பெயினெல்லாம் ரொம்ப இல்லை, அதை பிரிக்கணும் அவ்வளோதான். அது ஒரு 4 நாள் தானே ஆகுது. நிறைய பேர் கேட்டிங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, நைட்டுக்கு உளுந்து சட்னியும் இட்லியும். இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு உளுந்து சட்னி தப்பிச்சு நான் போயிருந்து இருக்கணும். இந்த சட்னி அரைக்கிற வேலையில இருந்து நேற்று விட்டுட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு அந்த உளுந்து. ஏன் சரி நைட்டு ஜோய் உளுந்து சட்னி இட்லியும் தான். இன்னைக்கு மாட்டிட்டேன்டா, நேற்று மாட்டல, தப்பிச்சுட்டேன். இன்னைக்கு சட்னி அரைக்கணுமாண்டா, வேற என்ன பண்றது? இன்னைக்கு அரைச்சு கொடுத்து நாளைக்கு ஓடி போய். சரி, நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
நிறைய பேர் நிலவின் வீடு சேனல் என் பொண்ணு நல்லபடியா நடத்திட்டு வரா. அதனால நீங்க எப்பெல்லாம் போனால் சொல்லாமல் பார்க்க மாட்டாங்க.